அனைவருக்கும் வணக்கம். ரீசனிங் டைஸ்ல அதாவது பகடையில எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ், வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் 4க்கு எதிராக உள்ள எண் யாருன்னு கேட்குறாங்க. ஒரு பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு டைஸ் கொடுத்துட்டு இதுக்கு ஆப்போசிட் நம்பர் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணணும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கும் தனியா புக்ஸஸ் அவைலபிளா இருக்கு. இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலையும் புக் இருக்கு. இது நீங்க டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் படிச்சாலும் சரி இந்த புக் உங்களுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வித் டிஸ்கவுண்ட் பிரைஸோட வாங்கிக்கலாம். கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டுள்ள இந்த பகுதியில் 4க்கு எதிராக உள்ள எண் யாருன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டைஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் நம்பர் கேட்டாங்களா. டைஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 டைப் இருக்கு. அதாவது ஜெனரல் டைஸ், ஸ்டாண்டர்ட் டைஸ். ஜெனரல் டைஸ் என்னன்னா அடுத்தடுத்த பக்கத்தை கூட்டும்போது 7 வரணும். ஸோ பாருங்க 5 + 1 6 வருது, 7 வரல. 4 + 5 9 7 வரல. 1 + 4 5 7 வரல. அப்ப இது கண்டிப்பா ஜெனரல் டைஸ் இல்ல. அப்ப இது ஸ்டாண்டர்ட் டைஸா தான் இருக்கணும். ஸ்டாண்டர்ட் டைஸ் என்னன்னா ஆப்போசிட் பக்கத்தை கூட்டும்போது 7 வரும். அதாவது இங்க 5 இருக்கா, 5 கூட எந்த வேல்யூ கூட்டினா 7 வரும், 2 கூட்டினா 7 வரும். அதே மாதிரி 1 இருக்கா, 1 கூட எந்த வேல்யூ கூட்டினா 7 வரும், 6 கூட்டினா 7 வரும். அதே மாதிரி 4 இருக்கா, 4 கூட எந்த வேல்யூ கூட்டினா 7 வரும், 3 கூட்டினா 7 வரும். ஸோ அப்ப 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 2, 2க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 5. ஒருவேளை 1க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 6, 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 1. நெக்ஸ்ட் 4க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 4. ஸோ என்ன கேட்குறாங்க, 4க்கு ஆப்போசிட்டா என்ன வரும் கேட்குறாங்க. ஆப்ஷன் பி 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.